Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு நாம 9th chapterல சில sums போடலாம். Class 10 some applications of trigonometry. சரி, கொஞ்சம் introduction பார்க்கலாம். இப்போ ஒரு பில்டிங் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. கீழே ஒரு வால் இருக்கு. இப்போ பால் வேணும்னா நீங்க நிக்கிறீங்க. இப்போ இந்த பில்டிங்கை பார்க்க சொல்றீங்க. நார்மலா நம்ம ஐசைட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் லைன் ஆஃப் சைட். இப்படி பார்க்குறோம். இது லைன் ஆஃப் சைட் நார்மலா. இப்போ கொஞ்சம் லைட்டா மண்டையை தூக்கினா லைன் ஆஃப் சைட்டை வச்சு நம்ம ஒரு ஆங்கிள் பண்ணுறோம் இந்த பில்டிங்கோட டாப் பார்க்க. ஸோ இந்த எலிவேஷனை நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்றோம். இதுவே இந்த பில்டிங் மேலே இருக்கும். அப்போ நம்ம ஆங்கிள் ஆஃப் லைன் ஆஃப் சைட் வந்து இங்கே இருக்கும். இப்போ கீழே ஒரு பால் இருக்கு. இப்போ இந்த பாலை பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சைட்டை கீழே குறைக்கிறோம். அப்போ இங்கே இருக்கிறது கீழே, அப்போ ஒரு தீட்டா ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இந்த பாலை பார்க்க குனிகிறோம். ஸோ இந்த லைன் ஆஃப் சைட்டை பார்க்கிலும் கீழே பார்க்கும்போது என்ன கிரியேட் ஆகுது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இப்போ இதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் ஆங்கிள். இப்போ இதையும் இந்த பில்டிங் கூட ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் ஈக்குவல் பாருங்க. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும் நார்மல் ஆங்கிள் ரெண்டுமே பேரலா இருக்கா. ஸோ டிரான்ஸ்வர்சல் மாதிரி ஆக்ட் ஆகுது. ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஈக்குவல்ஸ் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இல்லைன்னா சம்ஸ் போடும் போது பார்க்கலாம். A circus artist is climbing a 20-meter long rope, which is tightly stretched and tied from the top of vertical pole to the ground. Find the height of the pole if the angle made by the rope at the ground level is 30. ஸோ புக்லேயே இதுக்கான ஃபிகர் கொடுத்தாச்சு. எப்படி வரையணும், எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ angle of elevation 30. So A, B, C 90 degrees. இது 20 meter. இது rope. So given பாருங்க, length of rope 20 meters. Theta elevation, theta angle of elevation 30 degree. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், to find height of the pole AB கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆங்கிள் ரெஸ்பெக்டிவா பார்த்தா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோடென்யூஸ். இப்போ ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். ஹைபோடென்யூஸ் கொடுத்தாச்சு. ஸோ ஆப்போசிட்லையும் ஹைபோடென்யூஸையும் கனெக்ட் பண்ற ரேஷியோ என்னது, சைன் தீட்டா. பாருங்க, sin theta equals AB by AC, opposite by hypotenuse. So sin theta 30 degrees. AB என்னது கண்டுபிடிக்கணும். AC 20. sin 30 என்னது 1/2. AB by 20. So LHS 20 எடுத்துட்டு வந்தா 20/2 equals AB, that is 10. So AB ஓட length என்ன 10 meters. Next sum, second one.
A tree breaks due to storm and the broken part bends so that the top of the tree touches the ground, making an angle 30 degrees with the ground with it. The distance between the foot of the tree to the point where the top touches the ground is 8 meters. Find the height of the tree. So எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம் கொடுக்கல. ஸோ ஒரு மரம், பெரிய மரம் இருந்திருக்கு. டியூ டு சம் ரீசன், ஸோ இந்த லைன் தான் இந்த மரம்னு வச்சுக்கலாம், ஏபி. ஸோ இந்த ஏபியில் சீன்ற பார்ட் உடஞ்சி ஏ இப்படி கிரவுண்டை டச் பண்ணுது. ஸோ இப்படி விழுந்துடும், மரம் விழுந்துரும்ல, அந்த மாதிரி ஏசி விழுந்துருது. இப்போ ஏபி வந்து 3. ஸோ பாருங்க, ஏபி வந்து 3. இந்த broken part வந்து AC. Important 5 mark. So broken part AC. So ground இப்போ இது ABC. So tree breaks due to the storm, broken part 30 degrees. So ground-க்கும் இதுக்கும் 30 degrees form ஆகுது. The distance between the foot of the tree to the point at the top touches இது 8 meters. Find the height of it. அதாச்சு நம்ம AB கண்டுபிடிக்கணும். BC கண்டுபிடிக்க கூடாது, AB கண்டுபிடிக்கணும். So AB இப்படி ஒரிஜினல் டயக்ராம். ABன்றது ட்ரீ மழைனால என்ன ஆகுது, இந்த பார்ட் உடஞ்சு ஏ கீழே வந்துடுது அந்த குறிப்பிட்ட லென்த். ஸோ சீன்ற இடம் இப்படி ஃபார்ம் ஆகிடுது, இது உடஞ்ச இடம். ஸோ அப்போ ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட் தான் ட்ரீயோட டோட்டல் ஹைட் என்ன, ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட், அதான் ஹைப்போடென்யூஸ். வந்து ட்ரீ கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் 8 meters. தென் இது வந்து தீட்டா வந்து 30. எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்யூஷன் பாருங்க. சைன் ஃபர்ஸ்ட், இது என்னது ஆப்போசிட், ஹைப்போடென்யூஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைட் தீட்டாக்கு இதெல்லாம் ஆப்போசிட், ஹைப்போடென்யூஸ், அட்ஜசன்ட். இப்போ அட்ஜசன்ட்டையும் ஆப்போசிட்டையும் லிங்க் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ tan theta. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், tan theta ஈக்குவல்ஸ் BC by BA. tan 30, அதாவது tan thetaனா 30, BC என்ன BC, BA என்ன 8. tan 30 என்னது 1/√3. ஸோ 8 இந்த பக்கம் வந்தால் 8/√3 ஆகிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட், அட்ஜசன்ட்டையும் ஹைப்போடென்யூஸையும் லிங்க் பண்ணுற ரேஷியோ என்னது, காஸ் தீட்டா இல்லைனா சீக்கன் தீட்டா. காஸ் 30 degree adjacent AB by AC.